நீங்க இத கவனிச்சிருக்கீங்களா? தனியா இருக்கும்போது மனசு ஒரே விஷயத்துல சிக்கி கிடக்கும். அது தவறுன்னு தெரிஞ்சும் அதிலிருந்து வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் கில்ட், நான் ஏன் இப்படின்னு கேள்வி. இது உங்களுக்குத்தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் மறைக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனா இன்னும் ஒரு உண்மை இருக்கு. இதே சக்தி உங்களை அழிக்கவும் முடியும். இதே சக்தி உங்களை வரலாறு படைக்கவும் வைக்கும். இன்று நாம இத முழுசா புரிஞ்சுக்க போறோம். நம்ம சமூகத்தில் இந்த விஷயம் பேசக்கூடாதது, நினைக்கக்கூடாதது, ஒதுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்காங்க. ஆனா உண்மையில் இது ஒரு தவறில்ல. இது ஒரு இயற்கையான உணர்வு. பசி மாதிரி, தாகம் மாதிரி இது ஒரு உந்துதல். ஆனா அத புரியாம விட்டுட்டோம்னா அது நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். பகுதி 1. மனசின் இயல்பு. மனசு ஒரு குரங்கு மாதிரி. அமைதியா இருக்காது. எதையாவது பிடிச்சுக்கணும். நீங்க சொல்லுங்க, இத நினைச்சாதேன்னு அது என்ன பண்ணும்? அதையே திரும்ப நினைக்கும். அதனால பிரச்சனை எண்ணமில்ல, கவனம்தான். பகுதி 2. ஏன் இது பிடித்துக் கொள்ளுது? ஒரு தடவை அந்த உணர்வு வந்தா அது சிறிய இன்பம் தரும். மனசு அதை நினைவில் வைக்கும். அடுத்த தடவை அதையே தேடும். இது ஒரு வளையம். எண்ணம், செயல், இன்பம், மறுபடியும் எண்ணம். இதுல சிக்கிட்டீங்கன்னா அது பழக்கமாகிடும். பகுதி 3. அடக்க முயற்சியின் தோல்வி. பலர் என்ன பண்ணுவாங்க? இது தப்புன்னு நினைச்சு தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி. நீங்க தள்ளினா அது இன்னும் பலமா திரும்பும். அதனால அடக்கிறது தீர்வில்ல, மாற்றதுதான் தீர்வு. பகுதி 4. சக்தி என்ன? இந்த உணர்வு வெறும் ஆசை இல்ல, இது ஒரு சக்தி. ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அணையில தண்ணி நிரம்பி இருக்குது. அத திறந்துட்டீங்கன்னா வெள்ளம், அத வழிமாட்டினீங்கன்னா மின்சாரம். அதே மாதிரி கட்டுப்பாடில்லாத ஆசை ஈக்குவல் டு அழிவு. கட்டுப்படுத்தப்பட்ட ஆசை ஈக்குவல் டு சாதனை. பகுதி 5. வாழ்க்கை உதாரணம். ஒரு இளைஞன் தினமும் போன்ல நேரம் வீணாக்குவான். மெதுவா அது அவன் வாழ்க்கைய பாதிச்சது. ஒரு நாள் அவன் யோசித்தான், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அவன் மாற்றம் எடுத்தான். உடற்பயிற்சி, ஒழுங்கான நேரம், கவனமாற்றம். சில மாதங்களில் அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போச்சு. பகுதி 6. நடைமுறை வழிகள். 1. சூழல் கட்டுப்பாடு. உங்களை தூண்டும் விஷயங்களை குறைச்சுக்கோங்க. தனிமையில் அதிக நேரம் இருக்காதீங்க. 2. உடல் ஒழுங்கு. தினமும் உடற்பயிற்சி, சீக்கிரம் தூக்கம், சாப்பாடு கட்டுப்பாடு. 3. மன ஒழுங்கு. புத்தகம் படிங்க, புதிய விஷயம் கத்துக்கோங்க, இலக்கு வைங்க. 4. நேர மேலாண்மை. தினசரி திட்டம் வைங்க, வெறும் நேரம் குறைச்சுக்கோங்க. 5. நல்ல சுற்றம். உங்களை உயர்த்துறவர்களோட இருங்க, உங்களை கீழே இழுக்கிறவர்களை தவிருங்க. பகுதி 7. உண்மை உணர்வு. நீங்க இத கவனிக்கலனா இது உங்க நேரத்தை, உங்க ஆற்றலை, உங்கள் இலக்கை மெதுவா அழிக்கும். எண்டிங். அடுத்த முறை அந்த உணர்வு வந்தா பயப்படாதீங்க, அடக்காதீங்க, அதை மாற்றுங்க. நினைவில் வைங்க, நீங்க கட்டுப்படுத்தாத ஆசை ஒரு நாள் உங்களை கட்டுப்படுத்தும். நீங்க கட்டுப்படுத்தின ஆசை உங்களை உயர்த்தும். உங்க வாழ்க்கை உங்க கையில்தான்.